வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலம் ஊராட்சியில் கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் அமைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் நீர் கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் 30 கிலோமீட்டர் பயணித்து சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் நேரடியாக கலக்கும். இந்த நிலையில் தண்டலம் ஊராட்சியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியார் மருத்துவமனைகள் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் நேரடியாக கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் கலந்து சென்னை மக்களுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு சென்று ஏரி நீர் மாசடைந்து வருகிறது. இது குறித்து பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தண்டலம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டி உள்ள கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் மண்ணை கொண்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரையை பலப்படுத்தினால், இந்த நிலையில் தற்போது அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வெளியேற முடியாமல் கால்வாய் முன் புட்டை போல் தேங்கி நிற்கின்றது. இதனை அப்பகுதியைச் சேர்ந்த சமூக விரோதிகள் சிலர் கால்வாய் கரையை மண்வெட்டியால் சேதப்படுத்தி கிருஷ்ணா நதிநீர் கால்வாயில் கழிவு நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதனால் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மாசடையும் சூழல் உருவாகியுள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கால்வாயை சேதப்படுத்தும் நபர்கள் மீது அதிகாரிகள், காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து கிருஷ்ணா நதிநீர் கால்வாய் நீர்வளத்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தற்போது இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி சென்னை வாழும் மக்களை ஒரு பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஓவியா.